ஜி தமிழ் நேயர்களுக்கு காலை வணக்கம். நம்ம இப்போ பார்க்க போகிற மருத்துவம் தலைமுடி வளர்கிறதுக்கான மருத்துவம். தலைமுடி வளரல, நிறைய பேருக்கு முடி கொட்டிக்கிட்டே இருக்குன்னு சொல்லி நிறைய நமக்கு தொலைபேசியில் கேட்குறாங்க. நிறைய கடிதங்களும் வந்திருக்கு. அதுக்கான மருத்துவம் நிறைய பண்ணியிருக்கோம். ஆனால் இப்போ புதுசாக ஏற்கனவே பண்ணது இதெல்லாம் மறைமுகமாக பண்ணது இதெல்லாம் சொல்லியே தரமாட்டாங்க. அந்த நிலையில் இருக்குது சணல். இப்போது சணலை நம்ம எல்லா இதுக்கும் பயன்படுத்துகிறோம். சணல் சாக்கு தைக்கிறதுக்கும் சணல் கோணி இந்த இது எல்லாத்துக்கும் பயன்படுத்துகிறோம். ஆனால் இதனுடைய மருத்துவ பயன் ஒன்றும் யாரும் சொல்லலை. ஏன்னா மறைச்சி வச்சுருக்காங்க. சிலதை சொன்னால் வேறு மாதிரி இருக்குன்னு சொல்லி சொல்கிறது இல்லை. ஆனால் இந்த சணல் தலைமுடி வளர்கிறதுக்கு நல்ல ஒரு மருந்தாக பயன்படும். இந்த சணலை நம்ம இந்தியாவில் எல்லா பகுதியிலையும் வளர்க்குறாங்க. இப்போ அதிக அளவு சணலில் நிறைய உற்பத்தி பண்ணுறாங்க பொருள்களை. அதனால் சணலை நம்ம சாப்பிடவும் செய்யலாம், ஒன்றும் தவறு கிடையாது. அதை நமக்கு தலைமுடி வளர்கிறதுக்கான மருத்துவத்தை நம்ம செய்யணும். அந்த சணல் நல்லதை செய்யணும். லேசாக தண்ணியில் ஊறினா ஒரு மாதிரி ஒரு வாசம் வரும். ஆனால் அது அதிக நாள் ஊறினா வேறு மாதிரி நாற்றம் மாதிரி எடுக்கும். அது புளிச்சிருச்சுன்னா அது ஒரு நாற்றம் அடிக்கும். அந்த சணல் நம்ம வட இந்தியாவில் நிறைய இடத்துல விளையக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் வெட்டி வேர், இந்த வெட்டி வேர்னு சொல்லுவோம். இந்த வெட்டி வேர் தலைமுடி வளர்கிறதுக்குன்னே நல்ல ஒரு முக்கியமான வேர். இது வேர் பகுதியே எடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம். ஆனால் இது வேரில் தான் மொத்தமே இருக்குது. ஆனால் இது அவ்வளோ சீக்கிரம் அழியாது. வெட்டி வேர் மண் சரிவுகளை காப்பாற்றக்கூடியது. நம்ம குளம் புதுசாக வெட்டுறோம், குளம் வெட்டும்பொழுது அதை எதை போட்டாலும் மண் சரிஞ்சிட்டு போயிடும். எத்தனை கட்டடம் கட்டுங்க சரிஞ்சு விழுந்துடும். இப்போ சில அணைக்கட்டுலலாம் பார்த்துருப்பாங்க, கல் சரிஞ்சிடும். ஆனால் இந்த வெட்டி வேரை அந்த கீழே இருந்து மேலே வரைக்கும் அந்த கரையில் நட்டுட்டாங்கன்னா இதனுடைய வேர் குறைஞ்சது 100 மீட்டர் தூரம் போகும். 100 மீட்டர் தூரம் போகும்போது எல்லா வேரும் சேர்ந்து பின்னி அந்த மண் சரிவை தடுத்து நிறுத்தக்கூடியது. அந்த முடி வளர்றதுக்கு இந்த வேர்னுடைய அந்த தன்மை தான் நமக்கு எடுக்கிறோம். அதனால தான் இதை எடுக்கிறாங்க. இந்த வெட்டி வேர் நிறைய இடங்கள்ல நம்ம நட்டு வச்சிருக்காங்க. இதை தேங்காய் எண்ணெயில் போட்டு வச்சிருக்காங்க. சிலர் வியாபாரமாக செய்யும்போது அந்த வெட்டி வேர் இல்லாமல் எந்த ஒரு தலைமுடிக்கும் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த வெட்டி வேர் மாதிரி அதிகமாக வளரணுன்றதுக்காக வேண்டி தான் இந்த வெட்டி வேரை பயன்படுத்துகிறாங்க. இந்த வெட்டி வேர் நல்ல ஒரு மணமாக இருக்கும். வெட்டி வேர்லேருந்து எண்ணெயை எடுத்து தேய்க்கும் போது தலையில் உள்ள பாரங்கள் குறையும், தலையில் உள்ள வலி குறையும். அந்த நம்ம சொல்கிற மூளைன்னு கொதிப்புன்னு சொல்லுவோம். மூளை கொதிப்புன்னா அதிக அளவு சிக்கல்களை சந்திக்கக்கூடியவங்களுக்கு மூளை கொதிப்பு, அதான் டென்ஷன், அதிக டென்ஷன் சொல்கிறோம். அந்த அதிக டென்ஷனாக இருக்கிறவங்களுக்கு இந்த வெட்டி வேர் எண்ணெய் தான் தலையில் தேய்ச்சோம்னா அது குறையக்கூடியது. அதனால தான் வெட்டி வேர் எண்ணெயை பயன்படுத்தணும். அது மட்டும் இல்லாமல் ஆவாரம்பூ காஞ்சது நம்ம பயன்படுத்துகிறோம். ஆவாரம்பூ ரொம்ப நல்லதை செய்யும். இது வறட்சியான இடத்துல வளரக்கூடியது. எவ்வளவு தண்ணி இல்லைனாலும் வளரும், தண்ணியே தேவையில்லை. ஆனால் இது பார்த்தீங்கன்னா குளிர்ச்சியாக இருக்கும். இதனுடைய வளர்ச்சி நம்ம உடலுக்கு தலைக்கு எல்லாத்துக்கும் குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியது. இது எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கணும். இதை சேர்க்கும் போது இதோட சேர்ந்து நம்ம நல்லெண்ணெயை பயன்படுத்துகிறோம். நல்லெண்ணெய் ஏன் பயன்படுத்துகிறோம்னா இந்த தலையில் உள்ள துவாரங்களில் அந்த வேர் பகுதிக்கு இந்த எண்ணெய் போகணும். எண்ணெய் போனால் தான் தலைமுடி வளரும். தலைமுடி வளரணும்னா இதை எல்லாத்தையும் நம்ம ஒன்று சேர்க்குறோம். சணல் ஒரு குறிப்பிட்ட அளவில் தான் நம்ம எடுத்துக்கிறோம். ஏன்னா சணல் எடுக்க எடுக்க அந்த முடிக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும். இதை பார்த்ததுமே எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சாங்க, இது தலைமுடியானாங்க. இது சணல் தான், இது தலைமுடி கிடையாது. தலைமுடி போலே தான் இருக்கும். ஆனால் இதே போல் நரம்பும் அதனுடைய தன்மையும் உறுதியாக இருக்கிறதுக்கு தலைமுடி சிலருக்கு பாதியிலேயே உடஞ்சி விழுகும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டா வெடிச்சு போகும். அந்த முடிகள் நாராக பிரிஞ்சுக்கிட்டு இருக்கும். ஒரே தலைமுடி 4ஆக பிரிஞ்சிருக்கும். ஆனால் பாதியில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ச்சு ஒரு விரல் நிகழத்தில் அருந்து விழுகும். இந்த அருந்து விழுகிற முடிகள் ரெண்டா உடையிற முடிகளுக்கும் இது ஒரு நல்ல உறுதியாக இருக்கக்கூடியது இந்த சணல். சணல் மட்டும் இல்லை, அதோடு சேர்ந்து வெட்டி வேர் சேர்க்குறோம். இந்த வெட்டி வேர் ஏன் சேர்க்குறோன்னா வெட்டி வேரினுடைய பலம் அதிகமான சத்தை கொடுக்கக்கூடியது. முடிக்கும் இல்லை, நமக்கும் தான் நல்ல இதில் இருக்கும். அந்த வீடுகளில் பார்த்தீங்கன்னா காற்றுகளில் நல்ல காற்று வரணுன்றதுக்காக வேண்டி வெட்டி வேரை வரிசையாக கட்டி அதை கட்டி தொங்க விட்டுருப்பாங்க. அதில் தண்ணி பட்டு வீட்டுக்குள்ளே வாசம் வந்தால் நல்ல நிலையில் இருக்கும், துர்நாற்றம் இருக்காது, வீட்டினுடைய கிருமிகள் இருக்காது. இந்த வெட்டி வேர் வாசம் உடலுக்கும் மனசுக்கும் மூளைக்கும் பலத்தை கொடுக்கக்கூடியது. மூளைக்கு பலம் கொடுத்தாதான் எதுவுமே செயல்படும். மூளை செயல்பட்டால் தான் அந்த மூளை எதை சொல்லுதோ அதை தான் நம்ம உடம்பு கேட்கணும். மூளை பார்த்து இங்கே முடி வளரக்கூடாதுன்னா அது வளராது. மூளை பார்த்து இந்த இடத்துல கை கால் வரக்கூடாதுன்னா அந்த கை கால் ஏகாமல் போயிடும். அந்த மூளைக்கு பலப்படுத்தணும். மூளையை பலப்படுத்தினா தான் மூளை செயல்படும். அந்த செல்களை நமக்கு அனுப்பும் பொழுது அது முடிக்கும் அந்த செல்களை அனுப்பி அதை மீண்டும் வேறு அருந்து போனாலும் அந்த வேர்களிலிருந்து முடிகளை முளைக்க செய்யும்.
சிலர் சொல்லிடுவாங்க சொட்டை சொட்டையாக விழுகுது அப்படின்வாங்க. ஏன் சொட்டை சொட்டையாக விழுகுதுன்னா, அங்கே உள்ள பூச்சிக்கள் வந்து தலையில் உள்ள சொட்டையில் வந்து தின்ற முடியினுடைய வேர்களை அழிச்சுக்கிட்டு இருக்கும். சிலருக்கு மீசையில் இருக்கிற முடியெல்லாம் அழிஞ்சிட்டு வரும். அந்த முடியெல்லாம் துளி துளியாக விழுந்துக்கிட்டு இருக்கும். பார்த்தீங்கன்னா அது அந்தந்த இடம் சொட்டை சொட்டையாக இருக்கும். அந்த சொட்டைகளை வந்து சரி செய்யணும். அந்த சொட்டை சரி செய்யும் போது முடிகள் கொட்டாமல் இருக்கணும்னா, நம்ம சாப்பிட்ற உணவுகள் வந்து இன்னைக்கு ஆர்கானிக் இல்லாத எவ்வளவோ உணவுகள் எடுத்துக்கிறாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ உலக சுகாதார நிலையமே சொல்லுது, ஆர்கானிக் இல்லாததால வெப்பநிலை வந்து பூமி சூடாகிறது காரணமே ஆர்கானிக் இல்லாததால தான் அப்படின்றாங்க. அப்போ ஆர்கானிக் அரிசி, அதான் இயற்கை முறையில் அரிசியை நம்ம சாப்பிட்டு வந்தோம்னா தலைமுடி வளரும். இயற்கை முறையில் இருக்கிற அரிசிகள் வந்து அந்த நெல்கள் வந்து குறைந்தது 5 அடியிலிருந்து 7 அடி உயரம் வரையும் வளரக்கூடியது. எவ்வளோ வெள்ளம் வந்தாலும் அது அழியாது. இன்னைக்கு இருக்கிறது 1.5 அடி அளவு தான் இருக்குது. 1.5 அடி அளவுலையும் 1 அடி அளவுலையும் அந்த நெற்பயிர்கள் இருக்கிறதால அதனுடைய வளர்ச்சி தான் நம்ம தலைமுடிக்கு வரும். இன்னைக்கு வந்து இயற்கையாக பார்த்தீங்கன்னா கேரளாவில் இருக்கிறவங்க தான் அதிகமாக வளர்ச்சி இருக்கு முடினா. அங்கே வந்து எல்லாமே இந்த குலைவாழைன்னு சொல்கிற நெல்லும் அந்த அதிக சம்பா நெல்லையும் தான் பயிரிடுறாங்க. அந்த அரிசிகளை தான் சாப்பிட்றாங்க. இந்த சிகப்பு அரிசிகள் அதனுடைய வளர்ச்சி பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 5லேருந்து 5.5 அடி உயரம் இருக்கும் அந்த நெல்கள். அந்த வளர்ச்சி வந்து நமக்கு கிடைக்கும். ஏன் இதை செய்கிறாங்கன்னா, ஒரு பொருள் உள்ள அந்த ஜீன்கள் வந்து நம்ம ஜீனோட ஒன்று சேரும். இப்போ நம்ம எதை செய்கிறோமோ அதே போல தான் நமக்கு வரும். நம்மளுடைய குழந்தை நம்ம எண்ணம் போலே வருதுன்னா மாதிரி அந்த மூலிகையில் உள்ள குணங்கள் வந்து நமக்கு வந்து சேரும். இந்த வெட்டி வேரினுடைய நீளம் குறைஞ்சது 100 மீட்டர் வரைக்கும் தொடர்ச்சியாக போய்கிட்டே இருக்கு. இதனுடைய கொஞ்சம் குணாதிசயம் நம்ம மூளைக்கு எட்டும் பொழுது நம்ம தலைமுடியும் கொஞ்சம் நிகழமாக வளர ஆரம்பிக்கும். அதுக்காண்டி தான் நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்சி இந்த வெட்டி வேரை வந்து தலைக்கு பயன்படுத்தினாங்க. அதே மாதிரி சணலும் வந்து கீழே வந்து நல்ல இதாக போய்கிட்டு இருக்கும். அதனுடைய நீளத்தன்மை அந்த கணக்கு நம்ம வந்து குறைந்தது ஒரு 3 அடியிலிருந்து 5 அடி நீளம் வரைக்கும் வருது. அது 5 அடி நீளம் இருந்தாலும் அது நார்த்தன்மை அதிகம். அந்த நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதால தான் அதனுடைய பலன்கள் வந்து நம்ம பலன் வந்து நமக்கு முழுமையாக கிடைக்கும். அது முழுமையாக கிடைக்கும் போது தலைமுடியில் வந்து நல்ல ஒரு பஞ்சு போலையும், தலைமுடியில் உள்ள தன்மைகள், முடியினுடைய கனம் சொல்லுவாங்க, அந்த திக்னஸ் சொல்லுவாங்க, அந்த அதனுடைய கனம் குறைவாக இருந்தால் அந்த முடி அறுந்து தான் போகும். அந்த முடியினுடைய கனத்தை சரி பண்ணணும்னா மூளைக்குள்ள உள்ள செயல்பாடுகளை வந்து சரி செய்யணும். மூளையினுடைய செயல்பாடுகளை கண்டிப்பாக இந்த வெட்டி வேர் தான் சரி செய்யும். அதோட சேர்ந்த ஆவாரம்பூ வந்து அதனுடைய குளிர்ச்சியும் அதனுடைய தன்மையை சேர்த்து கொடுக்கும்போது முடியினுடைய கனம் கண்டிப்பாக அதிகரிக்கும். நீங்கள் ஏற்கனவே இன்னைக்கு இருக்கிற மைக்ரான் அளவுகளில் வச்சு நம்ம அளவு எடுத்து பார்த்தோம்னா நம்ம தலைமுடியினுடைய அளவு இத்தனை மில்லிமீட்டர் அப்படின்னு இருக்கும். அதை வந்து இதை குறிப்பிட்ட நாள் ஒரு மாதம் இல்லை 2 மாதம் நம்ம பயன்படுத்திட்டு அந்த முடியினுடைய அளவை நம்ம திருப்பி பார்க்கும்போது முடியினுடைய கனம் கொஞ்சம் அதிகரிச்சிருக்கும். அதனுடைய தன்மை, அதனுடைய பலம் வந்து அதிகரிச்சிருக்கும். பிடிச்சி இழுத்த அறாது. முடிகளை கொஞ்சம் கூட்டி பிடிச்சி இழுத்தா அறாது. ஏன் முடிக்கு அவ்வளோ பலம் கொடுக்க சொல்கிறோம்னா, அந்த நாளில் முடியிலேயே கட்டி வேப்ப மரத்தை இழுத்துட்டு போனாங்களாம். வேப்ப மரத்தை இழுத்துட்டு போகிற அளவுக்கு முடி பலமாக இருந்திருக்கு. தலைமுடி ஒரு பெண்ணுடைய முடியை எடுத்து கட்டி வேப்ப மரத்தை இழுத்துருக்காங்க. இன்னைக்கு ஒன்றுமே இல்லை, நம்ம சீப்பில் இழுக்கும் போதே முடி பூரா அறந்துருது. அப்போ எந்த அளவு பலம் இல்லாமல் இருக்குது. அப்போ நம்ம சாப்பிட்ற உணவுகளை சரி செய்யணும். உணவுகளை சரி செஞ்சோம்னா முடிகள் பலமாக வரும். முடிகள் பலமாக வந்தால் நம்ம உடல் அழகு இருக்கும், முக அழகு இருக்கும். இன்னைக்கு கல்யாணம் முடிக்க போனால முடி இல்லை, அதனால பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. இன்னைக்கு மறைமுகமாக தலைமுடியை வைக்கிறோம். தலைமுடியெல்லாம் வைக்காம இயற்கையாக வளரும். இயற்கையாக எவ்வளோ நாளில் வளரும்? ஒரு 60லேருந்து 75 நாளைக்குள்ள வளரும். அந்த 60லேருந்து 75 நாளைக்கு வளர்றதுக்கு இந்த மூலிகையை பயன்படுத்துகிறோம். இந்த மூலிகையை பயன்படுத்தும் போது நம்ம தலைமுடிகள் வந்து வாசமாகவும் நம்ம தலைக்கு எந்த ஒரு தொல்லையும் இல்லாமல், எந்த ஒரு ரசாயன உரம் இல்லாமல் நம்ம தலையில் இந்த முடியை வளர்க்குறதுக்கு இது ஒரு சிறப்பான மருத்துவம். இந்த சிறப்பான மருத்துவத்தை இப்போ நம்ம பார்க்கலாம். நம்ம தலைமுடிக்கு இப்போ மருந்து தயாரிக்கும் முறையை பார்க்க போகிறோம். இதில் முக்கியமாக முதல்ல வந்து நல்லெண்ணெயை பயன்படுத்துகிறோம். நல்லெண்ணெயை வந்து நம்ம தேவைக்கேற்ப பயன்படுத்திக்கலாம். நம்ம வீட்டில் எவ்வளோ பேர் இருக்கிறோம், எல்லாருக்குமே முடி வளரணும், எல்லாருமே இன்னைக்கு முடி வளரணும்னு ஆசைப்படுறாங்க. ஒரு தலையில் முடி வளர்கிறதுக்கு லட்சக்கணக்காக கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. ஏன்னா முடின்னு தான் வந்து நமக்கு வாழ்க்கையினுடைய ஆதாரம். அதனால முதல்ல நல்லெண்ணெய் ஊற்றி சூடு ஏறினதுக்கு அப்புறம் இந்த சணல் வந்து நம்ம குறைந்தது ஒரு 5 கிராம் எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம வந்து குறைஞ்ச அளவுக்கு செய்கிறோம். 100 மில்லி தேங்காய் நல்லெண்ணெயை தான் பயன்படுத்துகிறோம். 100 மில்லி நல்லெண்ணெய்க்கு ஒரு 5 கிராம் அளவுக்கு போதுமானது. இன்னைக்கு எந்த ஒரு பருப்பு வகையோ எந்த ஒரு காய்கறி வாங்கும்போது அதை சணல் கயிறில் தான் கட்டி கொடுப்பாங்க. அந்த சணல் கயிறையே பயன்படுத்தலாம். புதுசாக போய் நம்ம எடுக்கணுன்ற அவசியம் இல்லை. அந்த சணலை எடுத்தால் போதும். அந்த சணலுக்கு எந்த வகையான மருந்தும் அடிக்க மாட்டாங்க. அந்த சணலை வந்து நம்ம இப்போ இந்த மாதிரி எடுத்து எண்ணெயில் காய்ச்சணும். எண்ணெயில் காஞ்சிக்கிட்டு இருக்கும்போது
அதனுடைய மணங்கள் வந்து லேசாக தான் இருக்குமே தவிர அதிக அளவு இருக்காது சணலுடைய. ஆனால் தண்ணியில் ஊற வச்சு ஒரு 3 நாள் வச்சிங்கன்னா அது ஒரு புளிச்ச நாற்றம் இருக்கும். நம்மளால் அந்த அந்த நாற்றத்தை தாங்க முடியாது. அது ஒன்றும் நமக்கு பயன்படாது. அதனால் நேரடியாக எண்ணெயில் போடணும். ஊற வச்சு போடக்கூடாது. தண்ணியில் ஊற வைக்க வேண்டாம். சணல் வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அடுத்து வந்து வெட்டி வேர், அதே அளவுக்கு வெட்டி வேரும் பயன்படுத்திக்கணும். 5 கிராம்னா 5 கிராம் அளவுக்கே போதுமானது. நம்ம தேவைக்கேற்ப சேர்க்கலாம். அதிகமாக சேர்த்துட்டோம்னா எண்ணெயை அதிகரிச்சுக்கிறணும். தவறு வராது. தவறு வரும்ன்ற பயமும் இல்லை. ஏன்னா அதிகமாக நம்ம வெட்டி வேர் இருக்கு நிறையா பயன்படுத்தணும். நம்ம வீட்டுக்கு எல்லாருக்குமே பயன்படுத்திக்கலாம். அதனால் அதிக அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறணுமே தவிர வேற எந்த ஒரு மாற்றமும் வராது. இப்போது நம்ம சணலை போட்டிருக்கோம். சணலுக்கு அடுத்து வெட்டி வேரை போட்டிருக்கோம். அந்த வெட்டி வேரினுடைய மனம் போகும்போது எண்ணெயினுடைய நிறமே மாற ஆரம்பிச்சிருக்கு. எண்ணெயினுடைய நிறம் மாறும்போது அந்த எண்ணெயில் வந்து முழுமையாக இறங்க ஆரம்பிச்சிருக்குன்னு அர்த்தம். முழுமையாக இறங்கும்போது அது நமக்கு வந்து தலையில் உள்ள பாரத்தை குறைக்கும். வெட்டி வேர் இருக்க இருக்க வீட்லேயும் நல்லது. வீட்டில் ஓரத்தில் ஜன்னலில் வச்சோம்னா வெட்டி வேர் வச்சுருந்தோம்னா சுவாசங்கள் வந்து நல்ல இதாக இருக்கும். தேவையில்லாத கரிமில வாயுகள் நமக்கு வந்து சேராது. வெட்டி வேரினுடைய மனம் வரும்போது மூளைக்கு பலம் இருக்கும். மூளையினுடைய பலம் அதிகரித்தாலே நம் கண் பார்வை, காது, மூக்கு எல்லாத்துக்கும் வந்து நல்ல ஒரு சுகமான ஒரு இதை தரும், மனத்தை தரும். அந்த மனம் தரும்போது தலையில் உள்ள பாரங்கள் குறையும், வலி இல்லாமல் இருக்கும். வெட்டி வேர் எண்ணெயை தலைக்கு தேய்ச்சோம்னா கண் குளிர்ச்சியாகும். நம்ம எதை வேணாலும் தலைக்கு தேய்க்கலாம், ஆனால் கண் கெட்டு போயிடக்கூடாது. அந்த கண் கெட்டு போயிடாமல் இருக்கணும்னா நம்ம வந்து எண்ணெயில் கவனம் இருக்கணும். எண்ணெய் வந்து நல்ல நிலையில் இருக்கிற எண்ணெயை தான் நம்ம பயன்படுத்துகிறோம். நல்லெண்ணெயை பயன்படுத்துகிறோம். இந்த நல்லெண்ணெயை பயன்படுத்தும் பொழுது இந்த நல்லெண்ணெயோடு சேர்ந்து நம்ம இப்போ ஆவாரம் பூ, இந்த ஆவாரம் பூ ஒரு 5 கிராம் அளவுக்கு சேர்த்தா போதும். இந்த 5 கிராம் அளவுக்கு சேர்த்துட்டு இவையெல்லாம் நல்லா காஞ்சிரும். இதை வேணும்னா வடிகட்டி வச்சுக்கலாம். இதை அப்படியே எண்ணெயோடு சேர்த்து ஒரு பாத்திரத்தில் ஊற வச்சு மூடி வச்சிருந்து ஒரு 3 நாளைக்கு வச்சிருக்கலாம். 3 நாளைக்கு வச்சிருந்து மொத்தமாக ஒரு பாட்டிலில் நம்ம ஊற்றி மேலேயும் எண்ணெயை ஊற்றிக்கிறலாம். இந்த இப்போ நம்ம செஞ்சுருக்கிறதுக்கு மேலே 1/2 லிட்டர் எண்ணெயை சேர்க்கலாம். நம்ம சேர்த்துருக்கிறது 100 மில்லி நல்லெண்ணெய். இந்த 100 மில்லி நல்லெண்ணெயில் 5 கிராம் அளவுக்கு சணலும், 5 கிராம் அளவுக்கு வெட்டி வேரும், ஒரு 5 கிராம் அளவுக்கு நம்ம ஆவாரம்பூவும் சேர்த்துருக்கோம். இது 3ம் கலந்த கலவையோட 100 கிராம் நல்லெண்ணெய் சேர்ந்துருக்கு. இது கூட நல்லா காய்ச்சி எடுத்து வச்சுட்டு 3 நாள் கழித்து 500 மில்லி அளவுக்கு நல்லெண்ணெயை சேர்த்துக்கலாம். சேர்த்து அப்படியே வெயிலில் ஒரு 3 மணி நேரம் காய வச்சு எடுத்து வச்சிட்டோம்னா இது எவ்வளோ நாளைக்குனாலும் நம்ம தலைக்கு தேய்ச்சிக்கலாம். தலைக்கு தேய்ச்சிட்டு வர கண் குளிர்ச்சி ஆகும். கண் மட்டும் குளிர்ச்சி இல்லை, காதுகள் கேட்கும் தன்மை அதிகரிக்கும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா மூக்கினுடைய வாசம் இருக்காது. மூக்கினுடைய வாசம் அதான் சொல்லுவாங்க எந்த வாசமும் எனக்கு தெரியலன்னுவாங்க. அந்த வாசம் தெரியலன்னவங்களுக்கும் இது தலையில் தேய்க்க தேய்க்க அந்த மனம் வந்து எல்லா வகையான அந்த உணர்வுகளையும் தூண்டக்கூடியது. அந்த உணர்வுகள் தூண்டும் பொழுது நமக்கு வந்து நல்ல ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும். இதை வடிகட்டி நம்ம நேரடியாக தேய்க்கணும்னா இது கூட இன்னொரு 100 மில்லி தேங்காய் எண்ணெயை கலக்கணும். இல்லை நான் உடனே தேய்ப்பேனா அதிக அளவு குளிர்ச்சி ஆகும். இன்னைக்கு வந்து மழைக்காலம். அந்த மழைக்காலத்தில் வந்து நம்ம அதிக குளிர்ச்சி, நல்லெண்ணெய் வந்து குளிர்ச்சி ஆகும். இந்த நல்லெண்ணெயுடைய குளிர்ச்சியும் வெட்டி வேரினுடைய குளிர்ச்சியும் இந்த சணல் வந்து அதிக குளிர்ச்சி, வெட்டி வேர் குளிர்ச்சி, அதோடு சேர்ந்து ஆவாரம்பூவும் குளிர்ச்சி. இது எல்லாமே குளிர்ச்சியான பொருள்கள். இவை எல்லாம் சேர்ந்து மழைக்காலத்தில் வந்து கண்டிப்பாக தேய்க்கக்கூடாது. மழைக்காலத்தில் சிறிதளவு தேய்க்கணும். இதோட தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டோம்னா அந்த குளிர்ச்சியை ஓரளவு கட்டுப்படுத்தும். எனக்கு அதிகமான சூடு, நான் வந்து இதெல்லாம் நேரடியாக தேய்ச்சிக்கிருவேன், அந்த தவறு செய்ய வேணாம். ஏன்னா குளிர்ச்சி அதிகம் உண்டானா நமக்கு வந்து இன்னைக்கு குளிர் காய்ச்சல் ஏதாவது வந்துடும். அன்னைக்கு ஐயா காய்ச்சல் சொன்னார், எனக்கு குளிர் காய்ச்சல் வந்துருச்சுன்னுவாங்க. அதெல்லாம் இருக்கக்கூடாது. நம்ம தேவைக்கேற்ப கொஞ்சம் தேங்காய் எண்ணெயை சேர்த்துட்டோம்னா அந்த குளிர்ச்சியை கட்டுப்படுத்தும். குளிர்ச்சியை கட்டுப்படுத்தும் போது உடல்ல வந்து சூடுகள் வந்து ஒரே சீராக இருக்கும். இந்த எண்ணெயினுடைய மனமே நல்ல மனமாக இருக்கு. இந்த மனம் வந்து சாதாரணமாக இருக்கிறத விட சாதாரண தேங்காய் எண்ணெய் நம்ம எதுவும் பயன்படுத்துகிற எண்ணெயை விட இந்த வெட்டி வேர் இது கலந்த கலவையை சேர்த்து நம்ம கொதிக்க வச்சதால இந்த எண்ணெயினுடைய மனம் வந்து நம்ம மனசை தூண்டக்கூடிய அளவு இருக்கு. நம்ம இப்பயே தேய்ச்சா எப்படி இருக்கும் அப்படின்ற நிலையில தான் இருக்கும். அதனுடைய மனம் இருக்கிறதால தலையில சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு துர்நாற்றம் வீசும். தலையில சிறிதளவு பொடுகுகள் இருக்கும். அந்த டேண்ட்ரஃப்னு சொல்லுவோம். அதெல்லாம் இருந்தாலும் அதையும் இது சரி செய்யக்கூடியது. தலைமுடிகளை மீண்டும் வளர வைக்கக்கூடியது. உள்ள கொட்டியிருக்கிற முடியை மீண்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 60 நாளில் மீண்டும் சிறுதாக முடி முளைக்க ஆரம்பிச்சிடும்.
நீங்கள் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் நம்ம கையில் உள்ள கைபேசியை வச்சு நம்ம தலையை ஃபோட்டோ எடுத்துட்டு 40 நாள் 50 நாளுக்கு அப்புறம் திருப்பி இன்னொரு ஃபோட்டோ எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் சிறிதளவு முளைத்து வர்றது, முடி முளைத்து வர்றது தெரியும். அந்த அளவுக்கு இதனுடைய பயன் இருக்கு. இதனுடைய பயனை வந்து நம்ம மட்டும் இல்லை, நம்ம குழந்தைகளுக்கு தேய்க்கணும்னா எண்ணெயை அதிக அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்க்கணும். இந்த குளிர்ச்சியை நம்ம வந்து இது பண்ணோம்னா ஜன்னியில் போய் விட்டுரும். அதிக அளவு தேய்க்கக்கூடாது. சிறிதளவு உங்களுக்கு வந்து ஒரு 1/4 ஸ்பூன் ஒரு 5 மில்லி எடுத்தோம்னா அதில் 10 மில்லி அளவு தேங்காய் எண்ணெய் கலந்து மொத்தமாக சேர்ந்து தலையில் தேய்ச்சோம்னா குளிர்ச்சி இருக்காது. இதனுடைய முழு பலனும் நமக்கு கிடைக்கும். இதனுடைய முழு வாசமும் போய் மூளையை கட்டுப்படுத்தும். மூளையை கட்டுப்படுத்தும் போது தான் முடி வளரக்கூடியது. முடிக்கு வந்து மூளை தான் செயல்படணும். இந்த மூளை சொன்னாதான் எந்த ஒரு வேலையும் நடக்கும். அந்த மூளையை தூண்டக்கூடியது, மூளை பிதற்றோன்னு சொல்லுவாங்க, அதையும் சரி செய்யக்கூடியது. தலையில் உள்ள நாற்றங்களை சரி செய்யும். தலையில் உள்ள அந்த பொடுகுகளை வந்து களையும். முடி இல்லாத இடத்துல, அந்த தலையில இல்லை, நம்ம உடம்புல இல்லைன்னு கண்ட இடத்துல எல்லாம் இதை தேய்க்கக்கூடாது. தலைக்கு மட்டும் தேய்க்கணும். கை காலில் எல்லாம் தேய்க்கக்கூடாது. கை காலில் தேய்க்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் வந்து கை காலில் முடி முளைக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அதெல்லாம் தவறான எண்ணங்கள். அது வந்து அவங்க உடம்புல உள்ள அவங்க தாய் தகப்பனுடைய ஜீன்ல இருந்து வர்றது. கை காலில் அவங்களுடைய அப்பா அம்மாவுக்கு கை காலில் முடி இருந்தா பிள்ளைக்கும் கை காலில் முடி இருக்கும். சாதாரணமாக நமக்கு எல்லாருக்கும் இருக்காது. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா மீசையே இருக்காது. ஏன் இருக்காதுன்னா அதிக அளவு வேலை செஞ்சுருப்பாங்க. அதில் வேர்த்து வேர்வையின் வழியாக அந்த முடியினுடைய வேர்களே வெளியில் வந்திருக்கும். அந்த இடத்துல இது பயன்படாது. அந்த இடத்துல ஏன் பயன்படாதுன்னா உள்ள வேர்கள் எல்லாமே வெளியில் வந்திருக்கும் அவங்க செஞ்ச வேர்வையின் மூலமா. நம்ம தலைமுடிக்கு இதை பயன்படுத்தணும்னா முடிகள் நல்லா வளரும். முடி மட்டுமல்ல, தலையையும் பாதுகாக்கும். கண் பார்வையை அதிகரிக்கக்கூடியது. இந்த எண்ணெயை காய்ச்சும் பொழுது நல்லெண்ணெயை மட்டும்தான் பயன்படுத்தி காய்ச்சணும். தேங்காய் எண்ணெயை காய்ச்ச வேண்டிய அவசியம் கிடையாது. தேங்காய் எண்ணெயை காய்ச்ச வேண்டாம்னா ஏன் காய்ச்ச வேண்டாம்னா தேங்காய் எண்ணெய் ஏற்கனவே நல்ல சூட்டில் தான் இருக்கும். தேங்காய் எண்ணெயை நல்ல சூட்டில் இருந்து தான் எடுப்பாங்க. நல்லெண்ணெயை வந்து குளிர்ச்சி மூலயமா தான் எடுக்கிறாங்க. அதோடு சேர்த்து பனை வெல்லம் எல்லாம் சேர்ப்பாங்க. பனை வெல்லம் அதிக குளிர்ச்சி. நல்லெண்ணெய்க்கு வந்து பனை வெல்லம் போட்டு எடுக்கிறாங்க. தேங்காய் எண்ணெய்க்கு அந்த மாதிரி கிடையாது. கருவேலம் பிசின் போடுவாங்க. கருவேலம் பிசின் போட்டு தேங்காய் எண்ணெயை பிரித்து எடுப்பாங்க. அதனால தேங்காய் எண்ணெய் இதோட சேர்த்து பயன்படுத்தலாம். இதில் 50 கிராம் நம்ம எண்ணெயை எடுத்தோம்னா 100 கிராம் அளவுக்கு தேங்காய் எண்ணெயை பயன்படுத்திக்கிறலாம். அந்த மாதிரி பயன்படுத்தி தலைக்கு தேய்ச்சி வந்தோம்னா தலையினுடைய குளிர்ச்சியும் கண் பார்வையும் நல்ல நிலையில கண் ஒளி வீசக்கூடிய அளவுக்கு கண்ணை பாதுகாக்கும். அதனால தலைக்கு எந்த எண்ணெயை தேய்ச்சாலும் கண்ணை தான் முதல்ல பாதுகாக்கணும். நம்ம முடியில கவனம் வச்சிருந்தோம்னா கண் போயிடும். கண்ட எண்ணெயிலையோ அந்த வாசனை திரவியங்களை சில பேர் சேர்க்குறாங்க. அது வந்து அதனுடைய வாசம் முழுவதும் இறங்கி கண் பார்வை மங்க வச்சிரும். கண் பார்வை மங்குச்சுன்னா நம்மளுடைய வாழ்க்கையே போச்சு. அதனால இந்த வெட்டி வேர், இந்த சணல், ஆவாரம்பூ இது கலந்த கலவையை நம்ம தலைக்கு தேய்ச்சோம்னா கண்ணுக்கு, காதுக்கு, மூக்குக்கு, நமக்கு எந்த ஒரு கஷ்டம் வராது. எல்லாமே நல்லதை செய்யக்கூடியது. எல்லாமே நல்லதை செய்யறத நம்ம எல்லோரும் பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். பெண்களுக்கான வயிற்று வலி, இது மாதவிடாய் வயிற்று வலி. இந்த மாதவிடாய் வயிற்று வலியால் பெண்கள் ரொம்ப அவதிப்படுறாங்க. இப்போ 13 வயது பிள்ளைகளும் பெரிய பிள்ளையாயிருக்கு. வயிற்று வலி தாங்க முடியாமல் மருத்துவமனைக்கு போகிறாங்க. பள்ளிக்கூடத்துக்கு போக முடியாமல் அவதிப்படுறாங்க. இந்த வயிற்று வலி ராத்திரியில் வந்தால் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இந்த வயிற்று வலியால் அவங்க உருள்றதும் அவங்க கத்துறதும் அடுத்த வீட்டுக்கும் கஷ்டமாக இருக்கும். அவங்க அம்மா அப்பாவும் தூங்க முடியாத சூழ்நிலையில் அவங்க எல்லா மருத்துவமனைக்கும் கொண்டு போகணும்னு நினைக்கும்போது அவங்க வேறு ஏதாவது ஒரு இதை செஞ்சுருவாங்களோன்னு, வேறு ஏதாவது நோய் வந்துருச்சுன்னு சொல்லிடுவாங்களோ, இவங்க வந்து வீட்டிலையே வச்சுருக்கிறாங்களே தவிர இது சரியாயிடும், இதுக்கு வேப்பலையை மட்டும் சாப்பிட்டா போதும்னு கிராமத்தில் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. அது குறிப்பிட்ட நாள் சாப்பிடும்போது சில பேருக்கு அந்த வயிற்று வலி சரியாயிடும். சில பேருக்கு இந்த வேப்பலையை சாப்பிட்டுட்டு வந்தாலும் அந்த வலி இருக்க தான் செய்யும். இயல்பாக செயல்பட முடியாமல் அவதிப்படுறாங்க. இந்த பெண்களுக்கு இது ஒரு அருமருந்து. இந்த எல்லா பகுதியிலையும் கிடைக்கக்கூடிய இது நெட்லிங்கம் இலை. இந்த நெட்லிங்கம் ஏன்னா இது உயரமாக வளர்றதால இதுக்கு பேர் நெட்லிங்கம். இதுக்கு இன்னொரு வழக்கத்தில் உள்ள பேர் அசோகா மரம். அசோகா மரம்னு எதுக்கு பேர் வச்சாங்கன்னா அந்த நாளில் அசோகர் சாலை ஓரத்தில் இந்த மரங்களை அதிகமாக நட்டதால் இந்த இலைக்கு அசோகா மரம், இந்த மரத்துக்கு பேர் அசோகா மரம் அப்படின்னு சொல்லி பேர் வந்திருக்கு. நெடுநெடுன்னு வளர்ந்து உயரமாக வளர்ந்ததால் இதுக்கு பேர் நெட்லிங்கம். இதனுடைய பயன் யாருக்குமே தெரியாது. இது சென்னையில் அதிகமாக எல்லார் வீட்டுகள்லையும் இருக்குது. எல்லா வீட்டுகள்லையும் இருந்தாலும் இதனுடைய பயன் யாருக்குமே தெரியறதில்லை. இது இந்த வயிற்று வலி, கருப்பையில் உள்ள வயிற்று வலி, மாதவிடாய் வயிற்று வலி, வேறு எந்த வலிக்கும் கிடையாது. மாதவிடாய் வயிற்று வலிக்கு இது ஒரு அற்புதமான ஒரு மருத்துவத்தை கொண்டு வந்திருக்கோம் இந்த இலை. இந்த இலையில் முதல்ல இந்த 3-4 இலையை எடுக்காமல்
இந்த ஒரு 5வது இலையை இந்த மாதிரி இலையை தான் எடுக்கணும் மருத்துவத்துக்கு. ஏன்னா முதல்ல உள்ள இலைகள்லாம் ஒரு 6 10 வயசுக்குள்ளே வந்த பெரிய சின்ன பிள்ளைங்களுக்கு இது வந்து இந்த சின்ன இலைகள் சரியாக பயன்படும். 15 வயசுக்கு மேலே போகும்போது இந்த 5வது இலையை எடுத்துக்கணும். இந்த கடைசி இலையெல்லாம் தேவையில்லை. ஆனால் வேலை செய்யாதுன்னு இல்லை. ஆனால் இந்த ஒரு 4 இலை தள்ளி 5வது இலை எடுக்கும்போது இதனுடைய மருத்துவ பயன் ரொம்ப நல்ல பயனை கொடுக்கும். வலியை உடனே நிப்பாட்டும். ஒரு இலையை எடுத்து இதனோட வந்து கிராம்பு ஒரு 5 கிராம்பும், அடுத்து ஏலக்காய், ஒரு வேளைக்கு இது ஒன்று எடுத்தாலே அந்த வலிக்கான மருந்துக்கு போதுமானது. இது 3ம் இல்லாது இதோடு சேர்த்து பனை வெல்லம், நெட்லிங்க இலை, பனை வெல்லம், 4 கிராம்பு, ஒரு ஏலக்காய், இது ஒரு வேளைக்கு போதுமானது. இதை வந்து மொத்தமாக இடித்து உருண்டை பிடிக்கலாம். இப்போது பனை வெல்லத்தை கொஞ்சம் இலக்கமாக இருந்ததால் உருண்டை பிடிக்க முடியாத இதில் இருக்குது, அந்த இலகுன நிலையில் இருக்குது. அதனால் பரவாயில்ல, சில பனை வெல்லங்க இப்படி தான் இருக்கும். அதனால் உருண்டை பிடிக்க முடியலனாலும் இதை வந்து ஒரு வேளைக்கு இது 1 ஸ்பூன் அளவுக்கு, ஒரு வேளைக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு இதை உள்ளுக்கு சாப்பிட்டா சாயந்தரத்துக்குள்ளே அந்த வலி சரியாயிடும். இந்த கர்ப்பப்பை வலி சரியாகிறது மட்டும் இல்லாமல் இந்த பனை வெல்லமும் இந்த ஏலக்காய், கிராம்பு இதை சாப்பிடும்போது எவ்வளவு வலி உள்ள நுண்கிருமிகளையும் வெளியேற்றக்கூடியது. இது வெளியேறும்போது வலி உடனே குறையும். 15 வயசு பெண்கள்லேருந்து 45 வயசு பெண்கள் வரைக்கும் இது வந்து பயன்படும். அது எப்படியாப்பட்ட வலியாக இருந்தாலும், சின்ன குழந்தை 13 வயசு குழந்தையாக இருந்தாலும் நமக்கு 1 ஸ்பூன் கொடுக்கறதுல தவறு இல்லை. வலி கண்டிப்பாக ஒரு 12 மணி நேரத்துக்குள்ளே வலியே இல்லாமல் போயிடும். அதுக்கடுத்து 3 நாளைக்கு இல்லை 7 நாளைக்கு இருந்தாலும் அந்த பெண்கள் மாதவிடாய் நேரத்தில் இந்த வலியை போக்கக்கூடியது. சின்ன பிள்ளைங்களுக்கு கருப்பை வலி இருக்குது, வலி தாங்க முடியாமல் இருக்கிறதுக்கு கண்டிப்பாக இது வந்து தேவையான மருந்து. இந்த மருந்தை பயன்படுத்தி எல்லா பெண்மணிகளும் நம்ம தாய்க்குளங்களும் பயன்படுத்தி வலியிலிருந்து தீர்க்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.